Hey guys, எல்லாருக்கும் வணக்கம். Welcome to Charu Vlogs and it's me, Charu. So welcome to this கான்ட்ரோவர்ஷியலான ஒரு வீடியோன்னு சொல்லலாம். இல்லை அப்படி கூட சொல்ல முடியாது. எசக்கு புசக்கான ஒரு கேள்வி. நான் வந்து ட்ரிப்பை பற்றி கேட்க சொன்னேன். என் ட்ரிப்பில் இவ்வளோ டவுட்ஸ் இருக்கா உங்களுக்கு அப்படின்ட்டு எனக்கே இப்போ அதை படித்து பார்க்கும்போது தான் தெரியுது. ஆக்சுவலாக வந்து இந்த போஸ்ட் பெருசாக ரீச் ஆகுமா, ஓரளவுக்கு ஒரு வீடியோ பண்ணுற அளவுக்கு கேள்விகள் வருமா, இல்லை இன்ஸ்டாவில் போடலாமா அப்படின்னு நினச்சேன். இல்லை, இதுலேயே வந்து நல்லா தான் கேட்டிருக்கீங்க. ஸோ ஒன் பை ஒன் I'll try to answer everything. Let's see. அந்த இடத்துல கம்ஃபர்டபுளாக இல்லை. ஸோ அதனால் இங்கே உட்காந்தாச்சு. நிறைய பேருக்கு வந்துட்டு வேற ஒரு டவுட் இருந்துச்சு. அது வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் நான் பேசணும், பட் ஆனால் அது அப்புறம் வச்சுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு எல்லாருக்குமே தெரிய வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளோ செலவாச்சு. ஸோ இந்த என்டையர் காஸ்ட் பிரேக் டவுன் பார்க்கறதுக்கு முன்னாடி நான் ஆரம்பத்திலே சொல்லிடுறேன், இட் இஸ் அ ஸ்பான்சர்ட் ட்ரிப், நாட் அ பெய்டு ப்ரொமோஷன். ஸோ இட் வாஸ் ஸ்பான்சர்ட் பை டார்டி இந்தியா ஹாலிடேஸ். ஸோ நான் வந்துட்டு 5 nights 6 days ஸ்டே பண்ணியிருந்தேன். ஸோ இதில் வந்து இதோட டோட்டல் எக்ஸ்பென்ஸ் பார்த்தீங்கன்னா 40,000 ஆச்சு வித்தவுட் ஃப்ளைட் டிக்கெட். ஃப்ளைட் டிக்கெட் வந்துட்டு 30 to 35 ஆகலாம். அது நீங்கள் சென்னையில், கோயம்புத்தூர், திருச்சி எங்கேருந்து போட்டாலும் சரி இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்குள்ளே தான் ஆகும். அப் அண்ட் டவுன் டிக்கெட் சேர்த்து 30 to 35. இது ரெண்டு போக நான் என் கைக்கு நான் வச்சுருந்த காசு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15,000 ரூபா. அண்ட் மேபி ஒரு சில பேருக்கு இது ரொம்ப ப்ரைஸியாக ஃபீல் ஆகும். அதுக்குன்னு பொறுப்பெல்லாம் சுற்றுற, அப்படி பண்ணுற, இப்படி பண்ணுற, சீன் போறியா அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஓகே, ஆக்சுவலி இது ப்ரைஸியாக இருக்குது அப்படின்னா அதுக்கு மெயின் காரணம் நான் வந்து சிங்கிளாக ட்ராவல் பண்ணதாக இருக்கலாம். மேபி நீங்கள் குரூப்பாக போகிறீங்க, ரெண்டு பேர் போனாலே காஸ்ட் பாதியாக பிரிஞ்சிடும். லைக் 2 பேர் ஷேர் பண்ணும்போது வேறு, ஒரே ஆளாக போடும்போது வேறு. ஸோ 2 பேராக போகிறீங்க, குரூப்பாக போகிறீங்க அப்படின்னா இவ்வளோ செலவாகவே உங்களுக்கு ஃபீல் ஆகாது. இதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஜென்வனாக இந்த வீடியோவை பார்த்து யாராவது ட்ரிப் போகணுன்னு பிளான் பண்ணும்போது இப்போ இது ரொம்ப காஸ்ட்லியோ அப்படின்லாம் நினைக்காதீங்க. பிகாஸ் எனக்கு தெரிஞ்சு வியட்நாம் ஒன் ஆஃப் த சீப்பஸ்ட் கண்ட்ரி இந்தியன்ஸ் ட்ராவல் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த வகையில் நீங்கள் குரூப்பாக பிளான் பண்ணுறீங்கப்போ உங்கள் காஸ்ட் இன்னும் கம்மியாக தான் ஆகும். ஸோ ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக பிளான் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் காமனான கொஷின்ஸ் வந்து என்னென்னா, டிட் யூ ரியலி என்ஜாய் த ட்ரிப்? வியட்நாம் அவ்வளோ வர்த்தா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் நான் வந்து ஒரு தாய்லாந்து, மலேசியா, சிங்கப்பூர், பாலி, இது வரைக்கும் நான் ஒரு 5 கண்ட்ரி ட்ராவல் பண்ணியிருக்கேன். அதில் வந்து நான் 2 வாட்டி போனது வந்து வியட்நாம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வியட்நாம் ரொம்ப சூப்பரான கண்ட்ரி, ரொம்ப பெரிய கண்ட்ரி. நீங்கள் வந்து ஒரே ஸ்ட்ரெச்சில் முடிக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு 15 நாளாவது கண்டிப்பாக தேவைப்படும். பட் அதனால என்னாலே முடியல. நான் லாஸ்ட் டைமும் இந்த ட்ராவல் ஏஜென்சியோட தான் நான் ஒரு கேர்ள்ஸ் குரூப் ட்ரிப்பில் போயிருந்தேன். அப்போது சோலோ தான், எனக்கு தெரிஞ்ச ஆளுங்க யாருமே இல்லை. நான் ஒரு குரூப் ஆஃப் கேர்ள்ஸோட நான் ஜாயின் பண்ணி போயிருந்தேன். அப்போ வந்து நம்ம ஹனாய், ஹலாங் பே, தன்னாங், ஹூச்சிமின் சிட்டி இதெல்லாம் கவர் பண்ணியிருந்தோம். இந்த வாட்டி ஃபுக்காக் ஐலாண்ட் மட்டும் கவர் பண்ணியிருந்தோம். எனக்கு தெரிஞ்சு இன்னுமே நம்ம வியட்நாமில் வந்து சாப்பாலாம் பார்க்கவே இல்லை. ஸோ இது பெரிய இடம். அண்ட் சீரியஸ்லி நீங்கள் அந்த ஒரு இடத்தையும் நான் இப்போ போய் சுற்றி பார்க்கும்போது எனக்கே தெரியுது, அந்த நாடு ரொம்ப எஃபர்ட்ஸ் போட்டு ஒவ்வொன்றையும் டெவலப் பண்ணுறாங்க. அவ்வளோ ஒரு இடத்துலையும் அவ்வளோ அட்ராக்ஷன். என்னடா ஒரு கண்ட்ரியில் இவ்வளோ இருக்கா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஸோ அண்ட் ஆல்சோ இந்தியன்ஸ்க்கு வந்து அது ரொம்ப ப்ரைஸ் கம்மியும் கூட. ஸோ வியட்நாம்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வர்த்தான ஸ்பாட். ஃபேமிலி ஆடியன்ஸாக இருக்கலாம், குழந்தை வச்சிருக்கிற ஆடியன்ஸாக இருக்கலாம், இல்லை ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், இல்லை கப்புள்ஸாக இருக்கலாம். ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று பெஸ்ட்டு. நான் போன ஃபுக்காக்கெலாம் பார்த்திங்கன்னா கப்புள்ஸ் போக வேண்டியது இப்போ ஒரு வளர்ந்து வரும் ஹனிமூன் டெஸ்டினேஷன் தான். இட்ஸ் ஓகே, சிங்கிளாக போய் நல்லா இருக்கலாம். அதை நான் அடுத்தடுத்து சொல்கிறேன். ஓகே, என்ன சொல்லிட்டு இருந்தேன்? ஸோ பேசிக்கலி வியட்நாம்ங்கிறது ஒரு வர்த்தான ஸ்பாட்டு. பட் நீங்கள் வந்து 5 நாள் தான் பிளான்னா ஏதாவது 1-2 தான் எடுக்க முடியும். மொத்தமாக பார்க்கணுன்னா 15 நாள் தேவை. நெக்ஸ்ட் கேட்ட அதிக கேள்வி, ஏன் தனியாக போனீங்க? இதில் இன்னொரு எக்ஸ்டெண்டட் வெர்ஷன் என்ன, ஏன் ஜெனியக்கா வரல? இதுக்கு நான் பதில் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி முடிஞ்சால் டேரெக்டாக ஜெனியக்காவே கேட்போம். வெயிட், ஐ வில் கால் ஹர். மணி வந்து 10:30 ஆயிடுச்சு. பட் ஸ்டில் அவங்களே டேரெக்டாக கேட்போம் ஏன் வரலன்ட்டு. ஹலோ 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 அக்கா, கேட்குதாக்கா? ஹலோ அக்கா, கேட்குதாக்கா? கேக்குது, சொல்றா. ட்ரிப்புக்கு ஏன் ஜெனியக்கா வரல அப்படின்ட்டு கேட்டிருந்தாங்க. சரி, நான் சொல்றதுக்கு நீங்க சொன்னாலே நல்லா இருக்கும்னு சொல்லி தான் கால் பண்ணலான்னு பண்ணேன். ஓ சரி சரி சரி, வீடியோ ரெக்கார்ட்ல இருக்கா இப்போ? ஆமா. ஓகே, பாய் வாய்ஸ்ல பேசுறேன், யாரும் தப்பா நினைச்சுக்க வேணாம். ஜெனிஃபர் தான் பேசுறேன். வாய்ஸ் கொஞ்சம் டெரிபிளா இருக்குன்னு நினைக்கிறேன். ஏய், நீங்க கஷ்டப்படாதீங்க, இது ஃபுல்லா பண்ணாதீங்க, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஆக்சுவலா நாங்க வருஷம் அட்லீஸ்ட் ஒரு ட்ரிப் அது ஒழுங்கா போகணும் அப்படின்னு லாஸ்ட் இயர் we had a very good conversation. ஆனா என்னாச்சு, இது வந்து கொஞ்சம் லாஸ்ட் மினிட் பிளான். சாருவே வந்து ஒரு மாதிரி லாஸ்ட் மினிட்ல தான் பிளான் பண்ணிருப்பான். அவளே சொல்லிப்பா அவுட்ஃபிட்ஸ் எல்லாமே ரெடி பண்றதுக்கு எல்லாமே கொஞ்சம் லாஸ்ட் மினிட்டா இருந்துச்சு அப்படின்னு. அதனால எனக்கு வந்து வீட்டுல பர்மிஷன் எல்லாம் வாங்கிட்டு செட் பண்ணி போறதுக்கு முடியல. ஏன்னா லாஸ்ட் நான் டிசம்பர்லாம் ட்ரிப் போயிட்டு வந்ததுன்னா எனக்கு ஃபினான்ஷியலியும் வீட்டுல கேட்டு பேசுறதுக்கும் டைம் ப்ராப்பரா 1 வீக் கூட கொடுக்கலாம் நினைக்கிறேன். 3 நாள் பண்ணி சொன்னான்.
ஸோ அதெல்லாம் ப்ராப்பரா டைம் இல்லாதனால என்னால இந்த வாட்டி அவ கூட போக முடியல. அதுதான் ஆக்சுவல் ரீசன். அப்புறம் நிறைய பேர் வந்து அடுத்த எப்போ ட்ரிப்பு ஒன்னா போறீங்கன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு என்னன்னு சொல்லுங்க. நம்மள அப்ரோச் பண்ற ஏஜென்சிஸை பொறுத்து நினைக்கிறேன். இந்த வருஷம் அட்லீஸ்ட் ஒண்ணு அவ அங்க ஊர்ல இருக்கும்போது கால் பண்ணும் போதே பேசணும். இந்த வருஷம் அடுத்ததோட பேசணும்டா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போதைக்கு இந்த ஏப்ரல்ல தாய்லாந்துல அந்த ஷாங்கான் ஃபெஸ்டிவல் மட்டும் தான் போயிட்டு இருக்கு. அது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நாங்க 2 பேரும் அதை உட்காந்து பிளான் பண்ணணும். ஏன்னா இப்ப வர்றது எல்லாமே அதை பத்தி மட்டும் தான் இருக்கு. பிளான் பண்ண போறோமா? அங்க இருக்கும் போதே சொன்னீங்க. ஆனா நம்ம அதுக்கப்புறம் வேற எந்த கண்ட்ரியும் வரவும் இல்ல, வேற எந்த ஏஜென்சி அப்ரோச்சும் பண்ணல இன்னும். சோ அதனால வந்ததுக்கு அப்புறம் we have to plan something. ஓகே, அப்ப நம்ம ஜாலியா இந்த வருஷம் ஏதாவது ஒரு ட்ரிப் போயிடுவோம். ஆமா, எஸ், ஹோப்ஃபுல்லி. ஓகே, என்னை விட பயங்கர ஓப்பனா ஃப்ரீயா சொல்லியிருக்காங்க. ஸோ எஸ், சின்ஸ் இட் இஸ் அ ஸ்பான்சர்ட் ட்ரிப், நாம் டேட்டை பிளான் பண்ண முடியாது. ஒரு லாஸ்ட் மினிட்ல வந்துட்டு இந்த டேட்ல கன்ஃபார்ம் இது ஓகேவா அப்படின்னு சொல்லும் போது அப்போ அவைலபிலிட்டி இருக்கா அப்படிங்கிறது தான். ஸோ அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நான் ரொம்பவே ட்ரை பண்ணேன். பட் ஆனால் ஒரு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 nights 3 days தான் நான் முன்னாடி பிளானே வச்சுக்கிட்டேன். ஸோ பர்ச்சேஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இப்படி பிளான் பண்ணுறதா இருக்கட்டும், இதெல்லாமே வந்து முடியலை. அண்ட் ஆல்சோ எனக்கு அதுக்கப்புறம் ஒரு பாயிண்டில் வந்து நான் ஈவன் தனியாகவே போகிறேன் அப்படிங்கிறது வந்து என் வீட்லேயுமே வந்து ரொம்பவே என்னது தனியாவா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. அதுக்கு வந்து எப்போவுமே வந்து ஜெனியோட போறியா, சரி போயிட்டு வா பத்தம் அப்படின்ட்டுருவாங்க. இது வந்து ரொம்ப தனி. லாஸ்ட் டைம் கூட ஏதோ தெரியாத ஒரு குரூப் ஆஃப் கேர்ள்ஸோட போனேன். இது ரொம்ப தனி. அப்போ நான் வந்து என் அக்கா கூடயுமே வந்து கேட்டேன். பட் அவளுமே வந்துட்டு இல்லை நண்பரே அப்படின்னு சொன்னதுனால நான் வந்து சரி ஓகே லெட்ஸ் கோ சோலோ. ஏன்னா அப்போ வேறு இன்ஸ்டாவில் ஒரே சோலோ ட்ரிப்பு ரீல்ஸாக வந்துட்டு இருந்துச்சு. நாம ஏன் சோலோவாக பண்ணக்கூடாது? எப்படி இருக்கும் அந்த சோலோ? திஸ் இஸ் ஹவு திஸ் சோலோ ட்ரிப் கான்செப்ட் ஸ்டார்டட். ஓகே, எக்ஸ்பீரியன்ஸ், சோலோ ட்ரிப்போட எக்ஸ்பீரியன்ஸ். நம்ம ட்ரிப்போட ஸ்டார்டிங்கில் இருக்கிற அந்த ஏர்போர்ட் ஜர்னி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஜாலியாக இருக்கும். இது போகிறோண்டா ஃப்ளைட்டுடா அப்படின்ட்டு. ஸோ அதில் எனக்கு பெருசாக எதுவும் தெரியல. ஒரு கால் பேசிக்கிட்டே அப்படியே ஏர்போர்ட்டில் ஏறி அப்படியே ஃப்ளைட்டில் உட்காந்தேன், படம் பார்த்தேன், இறங்கிட்டேன். அது பெருசாக தெரியவே இல்லை. அங்கே சிங்கப்பூர் போய் கூட அந்த இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம், இந்த டைமுக்குள்ளே அந்த மொத்த டெர்மினலையும் பார்க்குறோம் அப்படின்னு சுற்றினதுனால அது கூட எனக்கு தெரியல. அங்கே போய் இறங்கணும் பார்த்தீங்களா, அப்போ தான் என்ன இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டே எனக்கு ஒரு இடத்துல கூட்டு போய் அந்த விண்ட்பர்ல் சஃபாரி அங்கே போனோடனே ரொம்ப ஹிட் ஆயிடுச்சு. நான் வந்ததே தப்பு அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஆனால் அந்த ஒரு இடத்துல மட்டும்தான் நான் அப்படி ஃபீல் பண்ணேன். அதுக்கப்புறமா ஐ வாஸ் வெரி கிரேட்ஃபுல். ஐ வாஸ் அட்ராக்டட் பை தட் சோலோ ட்ராவலிங் எனர்ஜின்னு நினைக்கிறேன். சூப்பராக இருந்தது. சீரியஸாக சொல்கிறேன், யூ டோன்ட் வாண்ட் எனிபடிஸ் கம்பெனி. ஏன்னா கிரியேட்டராக இருக்கிற எனக்கே யாருமே தேவையில்லை. ஏன்னா கிரியேட்டராக இருக்கிறவங்களுக்கு தான் வந்து வீடியோ எடுத்து கொடுக்க ஆள் தேவை, ஃபோட்டோ எடுத்து கொடுக்க ஆள் தேவை, அதுக்கெல்லாம் கண்டிப்பாக யாராவது தேவை. ஆனால் அதையே நான் சமாளிச்சிட்டேங்கப்போ யார் வேணால் சொல்லிட்டு போகலாம் கைஸ். சூப்பராக இருக்கும். சீரியஸாக பார்க்குற எல்லாருமே உங்களுக்கு ஃப்ரெண்ட் ஆவாங்க. நீங்கள் நிறையா இன்டராக்ட் பண்ணுவீங்க, நிறைய விஷயத்தை பற்றி தெரிஞ்சுப்பீங்க. உங்களுடைய அந்த இன்ட்ரோவர்ட்டிங் அந்த பயத்தெல்லாம் உடச்சிட்டு நீங்களாவே ஒரு புது வருஷனாக வெளில வருவீங்க. சீரியஸாக நீங்கள் 4 பேர் கூட இருக்கும்போது நீங்கள் ரொம்ப பயந்து ஏதாவது கேட்க நிறைய கேள்வி, அது என்ன தெரி அப்படின்னு உங்களோட இது ரொம்ப சுருங்கிடும். பட் தனியாக அது போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது யூ வில் டூ மோர். எனக்கு வந்து இந்த வாட்டி வந்து நான் நிறையா அமெரிக்கன்ஸ், ரஷ்யன்ஸ், கொரியன்ஸ், சைனீஸ், அரேப் பீப்புள், தமிழ்காரங்க வேறு வேறு நாட்டில் இருந்து நிறைய பேரோட பேசினேன். இவங்களெல்லாம் இத்தனை வரைக்கும் இது பல ட்ரிப் போயிருக்கேன். அப்போலாம் கூட வந்து ஜெனிகா தண்ணி நான் யார்ட்டி பேசினது கூட இல்லை. எனக்கு ₹1 எப்படி செலவு பண்ணணும்னு தெரியாது. நான் வந்து காசெல்லாம் அப்படியே ஜெனிகாட்ட கொடுப்பேன். இல்லைன்னா அவங்க மொத்தமாக செலவு பண்ணிட்டு டேவலாச்சரா உங்க கணக்கு, டேவலாச்சரா உங்க கணக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. எவ்வளோ செலவாகுது, அது என்ன நோட்டு, எதுவுமே தெரியாது. பட் இது எல்லாமே நம்ம ஒரு ஆளாக பார்க்கும்போது அந்த ட்ரிப் வந்து போரிங்காகவே இருக்காது. உங்களுக்கு அப்படி இப்படி அடுத்தடுத்து அப்படின்னு ஃபாஸ்ட்டாக போகும். நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின். இது வந்து எனக்கு இந்த பீப்புளெலாம் வந்து 2 டைப் ஆஃப் மைண்ட் இருக்குது. ஒன்று, இவங்கெல்லாம் சொல்கிறதுனால எனக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஏன்னா இந்த கமெண்ட்ஸில் கூட கொஞ்சம் நைஸாக இருந்தது. அந்த மொத போட்ட வீடியோலாம் வந்துட்டு பீப்புள் ஹவ் ஜட்ஜ் லைக் நான் சீக்ரெட்டாக ஒரு ட்ரிப் போயிருக்கேன், பாய் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு போயிருக்கேன், எதுக்கு மறைக்கிறீங்க? ஒருத்தவங்களாம் அதோட சின்சியராக டைப் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்து உங்கள் பாய் ஃப்ரெண்ட் கூட தான் போகிறீங்க அப்படின்னா எதுக்கு போய் சொல்கிறீங்க? எதுக்கு நான் என் ஆடியன்ஸ் கிட்ட வந்து ட்ரூத்தாக தான் இருக்கேன்னு ஏன் நடிக்கிறீங்க அப்படின்லாம் கேட்டிருந்தாங்க. I was like, யாரா நீங்கள்? எதுக்கு நான் இத்தனை வாட்டி சோலோன்னு சொல்கிறேன், அப்பவும் இப்படிலாம் பேசுகிறீங்க? உங்களுக்குலாம் அறிவுங்கிறது இங்கே இருக்கா இல்லை இங்கே பின்னாடி எங்கேயாவது இருக்கா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஆனால் இதுக்கு நான் என் வீட்லேயே சொன்னாங்க, நீ ஏன் கோவப்படுற, இதுக்கு நீ ஏன் இவ்வளோ ரியாக்ட் ஆகுற அப்படின்ட்டு. எனக்கு என்ன, நான் நிஜமாலே நான் அப்படி பாய் ஃப்ரெண்ட் கூடயோ இல்லை யாரு கூட ஃப்ரெண்டு கூட போயிருந்தா கூட ஓகே ஃபைன் கண்டுபிடிச்சிட்டாங்க பாரு அப்படின்ட்டு இருக்கும். ஒருத்தி தனியாக போய் அவ்வளோத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி எனக்கு ஒரு அச்சீவ்மெண்ட் ஆக்சுவலி இது வந்து. அப்பெல்லாம் போயிட்டு வந்திருக்கேன்.
இவங்க என்னன்னா வந்துட்டு அங்க அந்த கார்னர்ல வந்து ஸ்வெட்டர் தெரியுது, இங்க ஜாக்கெட் தெரியுது, அங்க ஒரு உருவம் தெரியுது பாத்தீங்களா, அது வேற கான்பிடென்ட்டா போய் சொல்றது. இந்த செகண்ட்ல வந்து அங்க ஒரு உருவம் தெரியுது. யாரா நீங்களா? இந்த ஒரு அறிவை, இந்த ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்றத உங்க வாழ்க்கையில பண்ணியிருந்தீங்கன்னா நீங்களாம் உருப்பட்டிருப்பீங்க. உருப்பட்டிருப்ப நீலாம். இதை விட்டுட்டு இந்த டைம்ல அங்க வந்து பாருங்க ஒரு உருவம் தெரியுது. சீ, சிரிக்கிற நீ. பட் ஸ்டில் இஃப் ஐ ரியலி வாண்டட் டு கோ வித் சம்படி, இல்லை யாரு கூட நான் நிஜமாலே போகிறேன் அப்படின்னா அதை சொல்றதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, எனக்கு எந்த பயமும் இல்லை. ஐ டோன்ட் ஃபியர் மை பேரண்ட்ஸ், ஐ டோன்ட் ஃபியர் ஃபார் எனிபடி. நான் வந்து ரொம்ப ஓப்பனாக தான் இருக்கேன். நான் ஒரு உண்மையாக சொல்லவா, எந்த ஒரு கிரியேட்டர் vlog சேனல் வச்சிருக்காங்களோ அவங்க வந்து அவங்க வாழ்க்கையில் நடக்கிற எல்லாத்தையுமே அப்படியே சொல்ல தான் போறாங்கன்னு அர்த்தம். பிகாஸ் vlog சேனலை வச்சுட்டுலாம் வந்து ஒரு ஷெல்டர் போட்டு ஒரு ஷீல்டு போட்டு வாழவே முடியாது. வாழ்க்கையில் தினம் என்ன நடக்குதோ அதை தான் அப்படியே சொல்லுவோம். ஸோ அதனால வந்து the people who are asking யாரு கூட போனீங்க, இல்லை இது சோலோ இல்லை, நீங்கள் பொய் சொல்கிறீங்க, நீங்கள் பாய் ஃப்ரெண்டோட போயிருக்கீங்க, யூ ஆல் டேக் தோஸ் கமெண்ட்ஸ் அண்ட் அப்படியே உங்கள் வீட்டு குப்பை தொட்டிலையோ இல்லை உங்கள் வாய்க்குள்ளேயே போட்டுக்கோங்க. இட்ஸ் அ கம்ப்ளீட்லி சோலோ ட்ரிப் ஒன்லி. யார் கூடயும் போல. அப்படிலாம் வந்து பாய் ஃப்ரெண்டோடலாம் போனதெல்லாம் வந்து இப்போதைக்கு அமையாது. ஓகே. அண்ட் இதில் வேற ஒரு பெரிய டவுட் வேற, சோலோ ட்ரிப்புன்னு சொல்கிறீங்க, அப்போ வீடியோஸ்லாம் யார் எடுத்து கொடுத்தா? திஸ் லெவல் குருவி சைஸ் மூளை இருந்திருந்தா கூட யூ பீப்புள் would have known, கேன் ஐ டேக் அ பிக்சர் ஆஃப் மீ அப்படி கொடுத்தா யார் வேணா எடுத்து கொடுப்பாங்க. அண்டர்ஸ்டாண்ட்? அண்ட் ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டுக்கும் நம்ம பே பண்ணி போகிறோங்கும் போது அங்கே வந்து அங்கே இருக்கு, அது ஒரு டூரிஸ்ட் கண்ட்ரிங்க, நம்ம எப்போ என்ன கேட்டாலும் அங்கே எடுத்து கொடுப்பாங்க. அண்ட் பீப்புள் ஆர் ரியலி ஸ்வீட். நம்ம ஊருக்காரங்க கூட இப்படி பார்ப்பாங்க, கேமராவை தூக்கிட்டாலே இப்படி பார்ப்பாங்க. பட் அங்கெல்லாம் அப்படி கிடையாது. மோஸ்ட்லி வந்து நம்ம யார்கிட்ட கேட்டாலுமே they'll be like ரொம்ப ஸ்வீட், யா ஷியோர் அப்படின்னு. ஆனால் நல்லா எடுக்க மாட்டாங்க, அது ஒரு விஷயம் இருக்குது. பட் ஆனால் வந்து கண்டிப்பாக யாரு கேட்டாலும் எடுத்து கொடுப்பாங்க. அதுவும் நான் ஒரு சில இடத்துலலாம் அப்படி இப்படி பாவமாக உட்காந்துருப்பேன், அங்கே எல்லாம் குடும்பமாக இருப்பாங்க, அவங்களே வந்துட்டு கம் வில் டேக் அ பிக்சர் ஆஃப் யூ அப்படின்னு சொல்லி எடுத்து கொடுப்பாங்க. எதுக்கு எடுத்து கொடுப்பாங்கன்னா அதுக்கப்புறமேட்டு கேன் யூ ப்ளீஸ் டேக் அ பிக்சர் ஆஃப் அஸ் அப்படின்னு அவங்களுக்கு கேட்பாங்க. ஸோ இப்படி தான் இட் வில் ஒர்க். அண்ட் நான் ஒரு ஸ்டாண்ட் வச்சிருந்தேன், அந்த ஸ்டாண்டை செட் பண்ணிட்டு பாதி நேரம் இங்கே வளாப்புறது அங்கே வளாப்புறது அந்த மாதிரி ஷாட் நானே எடுத்தேன். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரிப்பில் ஆல்மோஸ்ட் ஒரு 2 to 3 days வந்து எனக்கு வேறு தமிழ் ஃபேமிலிஸ் ஃப்ரெண்டானாங்க. ஸோ திஸ் ஹவு இட் ஆல் ஒர்க். யார் எடுத்தா, இங்கே எப்படி இங்கே வந்துச்சு ஃபோட்டோ, புரிஞ்சுதா? அண்ட் இந்த ட்ரிப்புக்கு வந்து ட்ரெஸ் எங்கே வாங்கினீங்க, ட்ரெஸ்ஸு ஹால் இதெல்லாம் வந்து கேட்டிருக்கீங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி லாஸ்ட் ஒரு 3 daysக்குள்ள தான் எல்லாமே நடந்துச்சு. ஸோ ட்ரெஸ் ஹால் வீடியோ வந்து நாளைக்கு மிஸ் மிராக்கிள் சேனலில் வரும். ஸோ அதில் எல்லா டீட்டெயில்ஸ் ட்ரெஸ்ஸை பற்றி எல்லாமே சொல்லியிருப்பேன், லிங்க் எல்லாமே அதில் இருக்குது, நாளைக்கு பாருங்கள். ஓகே, அவ்வளோதான் நினைக்கிறேன். ஏதோ ஒரு இது மிஸ். இதை பாருங்களேன், ஷீ இஸ் வென்ட் வித் ஹிஸ் பாய் ஃப்ரெண்ட். எங்க நான் ஹேருங்க, பொண்ணுங்க, ஹேர் பாய் ஃப்ரெண்ட். இன் ஹர் ஸ்னாப் ஷீ போஸ்ட் வித் ஹிஸ் பிஎஃப். ஐயடா, யாருமா இது? NB_110. மோஸ்ட்லி இந்த மாதிரி ஏதாவது நெகட்டிவாக எனக்கு பிடிக்காத கமெண்ட்லாம் போகிறது வந்து பார்த்தீங்கன்னா பொண்ணுங்களா தான் இருக்கீங்க. அது நான் என்னோட ஹேட் கமெண்ட்ஸ்லேயே சொன்னேன். சின்ன பொண்ணுங்களா பெரிய பொண்ணுங்களானே நீங்கள் தெரியல, ஆனால் பேரெல்லாம் மோஸ்ட்லி கேர்ள்ஸ் நேமாக தான் இருக்கும். உனக்குலாம் என்னவா பிரச்சனைங்கிற மாதிரி இருக்கும். நீ அழகா இல்லை, நீ கருப்பாக தான் இருக்க. சரி, இருந்துட்டு போகிற, என்ன பிரச்சனை? இப்போ என்னது ஸ்னாப்பு? நான் ஸ்னாப்லேயே இல்லைடா. நான் கைஸ், எனக்கு ஸ்னாப் சாட்டே கிடையாது. நான் இது வரைக்கும் எனக்கு எப்படி அதில் போடணும்னு கூட தெரியாது. என்கிட்ட ஸ்னாப் சாட் நான் யூஸ் பண்ணதே இல்லை. வதந்திகளை நம்ப வேண்டாம். யார் இது தற்கூரின்னு தெரியல. ஓகே, குயிக்காக லாஸ்ட் 2 கொஷின். ஒன்று, இந்த ட்ரிப்பில் நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணது பெஸ்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, செகண்ட் டே வின் வண்டர்ஸில் வந்து நான் மகா அண்ட் நந்தினின்னு 2 கேர்ள்ஸை மீட் பண்ணது. லிட்ரலி அன்னைக்கு டே மேபி நான் தனியாக இருந்தால் ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். அப்படியே என் வைப்லேயே வந்து மாட்டினாங்க. நான் இது பல இடத்துல வந்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன். பட் ஸ்டில் ஐ வாஸ் வெரி வெரி கிரேட்ஃபுல் டு மீட் தெம். அப்படியே எனக்கு அப்படியே ஜெனியகா பிரீதாக்கா ஒன்று சேர்ந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்தது. அக்கா நாங்கள் அப்படிதான்க்கா அப்படின்னு ரொம்ப நாள் பழகின மாதிரி ஒருத்தவங்க ஜாயின் ஆனால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்தது. ஸோ அதுக்கு வந்துட்டு ஐம் வெரி வெரி கிரேட்ஃபுல். அண்ட் இந்த ட்ரிப்பில் நடந்ததுலேயே ஒரு சூப்பரான விஷயம், ரிட்டர்ன் வரும்போது கூட நாங்கள் எல்லோரும் ஒன்றா தான் வந்தோம். ஸோ இன்னும் ஒரு என்டையர் ட்ரிப் நம்ம கூட ஒருத்தவங்க ட்ராவல் பண்ணுற மாதிரியே இருந்தது. என்னடா அந்த ஏரியாவில் இருக்கேடா, நான் இன்னைக்கு இந்த ஏரியாவில் இருக்கேன்டா, நம்ம அப்புறம் மீட் பண்ணுவோம், நாளைக்கு அங்கே பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி போச்சு. ஸோ தட் இஸ் த குட் திங். How do you plan trips frequently? Like, do you save money for this for a certain period of time, or will you do any collab with the travel pages? No offense. If so, please mention the budget and how to plan. ஓகே, இது வந்து லாஸ்ட்டாக இதை வச்சுக்கிறேன். ஸோ எக்ஸ்பென்ஸ் எப்படி வந்து மேனேஜ் பண்ணுறது? ஸோ நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன், இட் இஸ் அ ஸ்பான்சர்ட் ட்ரிப் அப்படின்ட்டு. ஸோ அப்படி இருந்தாலும் நம்ம மற்ற செலவெல்லாம் பண்ணுவோம்ல. ஸோ மோஸ்ட்லி அதுக்கு வந்து நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரிப்புக்கும் இன்னொரு ட்ரிப்புக்கும் அட்லீஸ்ட் ஒரு 4-5 மாதமாவது டைம் இருக்கும். ஸோ மந்த்லியில் வந்து ஒரு 5000, ஒரு
அந்த மாதிரி ஒரு அமௌண்ட் வந்து எடுத்து வைக்கலாம். அண்ட் ஆல்சோ இந்த ஃப்ளைட் டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே வந்து ஒரு ட்ரிப்புக்கு கொஞ்சம் முன்னாடியே போடுறது பெட்டர். இப்போ ஒரு ட்ரிப் போகிறோம் அதுக்கு ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடியே போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு எல்லாமே ஒரே டைமில் ஒரு பெரிய அமௌண்ட்டை கொட்டுற மாதிரி ஃபீல் ஆகாது. இப்போ நீங்கள் ஒரு 30,000 கொடுத்து ஒரு ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து உங்களுக்கு ஒரு 3 மாதம் டைம் இருக்கும். ஸோ அந்த 3 மாதத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து அந்த ட்ரிப்புக்கான செலவுகள் அதெல்லாம் கொஞ்சம் ஆல்ரெடி நம்ம கொஞ்சம் சேர்த்து வச்சுட்டு தான் நம்ம ஒரு ட்ரிப்பையே பிளான் ஆரம்பிச்சிருப்போம். நடுப்பட்ட அந்த 3 மாதத்தில் நம்ம இன்னும் கொஞ்சம் சேர்க்கும் போது கையிலேருந்து ஒரு மொத்த அமௌண்ட்டாக போகிற மாதிரி தெரியாது. நமக்கு இன்னும் கொஞ்சம் டைம் இருக்குது, இன்னும் கொஞ்சம் சேர்க்கலாங்கிற மாதிரி கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். அண்ட் இன்னும் முக்கியமான விஷயம் ட்ரிப்போட ஷாப்பிங். ஒரேடியாக போய் ஷாப்பிங் பண்ணக்கூடாது. அந்த 3 மாத கேப்பில் வந்து அப்பப்போ ஏதாவது ஆர்டர் போட்டு வாங்குறது, ஒரு வாரத்துக்கு 1 2 வாரத்துக்கு 1 அப்படின்னு கண்ணுக்கே தெரியாமல் வாங்கினோம்னா அந்த காசெல்லாம் நமக்கு வந்து பல்காக ஃபீல் ஆகாது. வாரம் ஒன்று போகும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நான் இப்படி தான் பண்ணுறேன், இந்த மாதிரி அட்வைஸ் கொடுக்குற அளவுக்கு நான் பெரிய ஆள் இல்லைங்க. நான் வந்து இந்த மாதிரி தான் பிரிச்சுப்பேன். அதுவும் நான் வந்து ஷாப்பிங்லாம் ரொம்ப கம்மியான எக்ஸ்பென்ஸ் தான் பண்ணுவேன். மேக்ஸிமம் 600 700 மேலே என் ட்ரெஸ்லாம் இருந்ததே கிடையாது. ஸோ இப்படி தான் கொஞ்சம் எக்ஸ்பென்சஸ் எல்லாமே பிளான் பண்ணுவேன். ஒன்று எக்ஸ்பென்சஸை தடுக்கவே முடியாதுங்கிற பட்சத்தில் இப்படி கொஞ்சம் தள்ளி எக்ஸ்பேண்ட் பண்ணி பண்ணும்போது ப்ரெஷராக ஃபீல் ஆகாது. ஓகே கைஸ், நிறையா பேசியிருக்கேன். ஃபேனே போடாமல் இந்த ரூமில் எல்லாம் உட்காந்து வேர்த்து கொட்டிடுச்சு. இதில் வந்து நான் எடிட் பண்ணி எவ்வளோ கட் பண்ணி தூக்குவேன்னு எனக்கே தெரியல. பட் ஸ்டில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீங்கள் கேட்ட வரைக்கும் நான் எல்லாமே கிளியராக ஆன்சர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து நெக்ஸ்ட் வீக்லேருந்து வேறு ஏதாவது கான்டென்ட்ஸில் வந்து மீட் பண்ணலாம். ஆல்ரெடி ஐ ஹேவ் சம் பிளான். உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்துச்சுன்னா ப்ளீஸ் ட்ராப் இட் இந்த கமெண்ட். அண்ட் நம்மளை வந்துட்டு இன்ஸ்டாலேயே ஃபாலோ பண்ணிக்கோங்க. அங்கேயும் நிறையா வந்து நடக்குது. அதோட ஹைலைட்ஸ்லாம் நிறையா போடுவேன், ஸ்டோரிஸ்லாம் நிறைய தெரியப்படுத்துவேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் லைக், ஷேர், காமெண்ட், சப்ஸ்கிரைப் எல்லாமே பண்ணிடுங்க. அண்ட் என்ன மாதிரியே இந்த ட்ரிப் வந்து நீங்கள் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா I would 100% genuinely recommend Tour India Holidays because தனியாக போன என்னையே நல்லா பார்த்து அனுப்புனாங்க. இட் would be like ரொம்ப ஈஸியாக ரொம்ப ப்ராப்பராக பார்த்துக்கிட்ட மாதிரி இருந்துச்சு. ஸோ இஃப் யூ ஆர் ரியலி பிளானிங் அப்படின்னா I would strongly suggest them. அவங்க டீட்டெயில்ஸ் வேணால் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். டூ செக் இட் அவுட். அண்ட் டடா பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக், ஷேர், காமெண்ட், சப்ஸ்கிரைப் எல்லாமே பண்ணிடுங்க. ஆல்ரெடி சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். டடா பாய்.